வணக்கம். ஸோ சாண்ட்விச் பார்த்துட்டு இருக்கோம். இப்போ சாண்ட்விச் பண்ண போகிறோம், காரமாக பண்ண போகிறோம், ஸ்பைஸியாக பண்ண போகிறோம், வித்தவுட் பிரெட். ஓகே, எந்த கெமிக்கல்ஸ் இல்லாமல் சூப்பராக வீட்டில் இருக்கிற நேச்சுரல் இன்க்ரீடியன்ஸை வச்சு டேஸ்டியாக என்ன பண்ண போகிறோம், பிரெட் இல்லாத சாண்ட்விச் பண்ண போகிறோம். ஸோ இது என்ன காய்? பீர்க்கங்காய். இதே மாதிரி டியூப் மாதிரி என்னெல்லாம் காய் இருக்குது எல்லாத்துலேயுமே நீங்கள் சாண்ட்விச் பண்ணலாம். சரிங்களா? புடலங்கால பண்ணலாம், சொரக்கால பண்ணலாம், குக்கும்பர்ல பண்ணலாம், கேரட்ல பண்ணலாம். ஸோ எதெல்லாம் இந்த மாதிரி டியூப் மாதிரி இருக்கோ அது எல்லாத்துலேயுமே சாண்ட்விச் பண்ணலாம். இப்போ இந்த காயை நல்லா வாஷ் பண்ணிட்டு தோலெல்லாம் சீவாம என்ன பண்ண போறோம், ரவுண்ட் ரவுண்டா ஸ்லைஸ் பண்ண போறோம். மேடம் ரவுண்ட் ரவுண்டா ஸ்லைஸ் பண்ண போறாங்க. ஸோ ரொம்ப தின்னாவும் வேண்டாம், ரொம்ப திக்காவும் வேண்டாம். இந்த சைஸ்ல என்ன பண்ண போறோம், ஸ்லைஸ் பண்றோம். ஸோ ஒரு பிரெட்டுக்கு 2 ஸ்லைஸ் வரும், ஒரு சாண்ட்விச்சுக்கு 2 பிரெட் சைஸ் இருக்கு. அதே போல இன்ஸ்டெட் ஆஃப் பிரெட் நம்ம என்ன பண்ண போறோம், ரிச் கார்டு ஸ்லைஸ் வைக்க போறோம். 1 ஒரு சாண்ட்விச், 2 சாண்ட்விச், 3 சாண்ட்விச், 4, இனி 2 பீஸ் நேரா. அவ்வளோதாங்க, சாண்ட்விச் ரெடி. ஓகே, போதும். இப்போ பாருங்க, ஸ்டார் மாதிரி அழகா இருக்கா, பிரெட் ரெடி, வெஜிடபிள் பிரெட் ரெடி. இப்போ நம்ம உள்ள ஒரு ஸ்டஃப் வைக்கணும் இல்லையா, அந்த ஸ்டஃப் ஸ்பைஸியா காரமா பண்ண போறோம். அதுக்கு தேங்காய் 1 ஸ்பூன், கேரட் துருவனது கொஞ்சமா, மல்லித்தலை கொஞ்சமா, பெப்பர் பவுடர் கொஞ்சமா. ஓகே, ஒரு 5 சிட்டிக்கு அளவுக்கு பெப்பர் பவுடர். உங்க குட்டி கையில கொஞ்சமா எடுத்து சீரக பொடி, குமின் சீட் பவுடர், ஜீரகம். இது வேர்க்கடலை பொடி 1 ஸ்பூன், கேஷ்யூ நட் பொடி, கேஷ்யூ நட் பவுடர், முந்திரி பொடி 1 ஸ்பூன், சால்ட், பிங்க் சால்ட், இந்துப்புன்னு சொல்லுவாங்க இல்லையா, பிங்க் கலர்ல இருக்கும், அந்த சால்ட் கொஞ்சமா. இப்ப நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணுங்க. எவ்வளவு சிம்பிளா இருக்கு பாருங்க, செலவு கம்மியா, நம்ம வீட்டில் இருக்க பொருளை வச்சு டேஸ்டியா, சீக்கிரமா, சூப்பரா என்ன பண்ணலாம், டிஷ்ஷஸ் பண்ணலாம். நோ ஆயில் நோ பாயில் டிஷ்ஷஸ் பண்ணலாம். இதே மாதிரி உங்க வீட்டில் செஞ்சு பாக்குறீங்க. 29th சென்னையில எல்லாரும் வந்து கலர்லாம் வெரைட்டியா சாண்ட்விச் செய்து ராக் பண்றோம். ஓகேவா? பாருங்க, ஸ்டஃப் ரெடியாமா? கொடுங்க, லட்டு மாதிரியே இருக்கும். சரியா? இது என்ன பண்றோம், குட்டி குட்டி பாலா உருட்டிக்கிறோம். சின்னதா இந்த மாதிரி பால் மாதிரி உருட்டிட்டு என்ன பண்றோம், இந்த கேரட்டோட பீர்க்கங்காவோட நடுவில் வச்சுட்டு இப்படி மேல இப்படி லாக் பண்ணிட போறோம். அவ்வளவுதான். ஸோ அப்படியே சாப்பிடலாம், சூப்பரா இருக்கும்.